ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அன்புக்கு அன்பு கொடுக்க அன்பான உள்ளவங்கள் அனைத்தையும் அன்போட சேனலுக்கு அன்போட வரவே இருக்கிறேன். செல்லக்குட்டிகளை எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். பட் நான் இங்கே சேஃபாக இருக்கேன். பட் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வைசாக்கில் ஃபிஷ் அண்ட் ஹார்பர்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ இங்கே ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நானே ஆக்சுவலாக ஹார்பருக்குள்ளெலாம் போனது கிடையாது. ஸோ உள்ளே ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் பார்க்கலாமே. பட் இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, கடலுக்குள்ளே எப்படி போகிறாங்க, எப்படி வர்றாங்க, ஆக்சுவலாக எனக்கு லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நான் கேட்டு நான் அதை அவங்களுக்கு எப்படின்னு நான் வந்து நானாக விளாக்ல உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2023 வைசாக்ன்ற சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் தான் வைசாக்கில் இருக்க எல்லா இடங்களையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எல்லா இடங்களையும் தனித்தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ வந்து எல்லோருக்கும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி வீடியோ நல்லா இருக்குங்க. தூரத்துலேருந்து பார்த்து போட்டில் ஃபஸ்ட் டைம் ஏறும் போது அது ஒரு தனி ஃபீலாக தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது. பட் என்ன உள்ளே கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் ஜாலியாக இருக்கும். பட் அந்தளவுக்கு அலோவ் பண்ணுற அளவுக்கு சின்ன போட்டு எதுவும் கிடையாதுப்பா. இவ்வளோ பெரிய போட்டை நம்ம காலம் கொண்டு போய் விட மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஓகேங்க, உங்களுக்கு நான் அந்த வியூ காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் செல்லக்குட்டிகளா, நம்ம சேனலுக்கு புதுசாக வர தங்கங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் மட்டும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இந்த விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பார்க்க வைங்க. பட் எல்லாராலையும் போக முடியலனாலும் பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் நான் காட்டுறேன் வீடியோவில். செல்லக்குட்டிகளா, அவங்களோட பர்மிஷன் கேட்டு போட்டுக்கலாம் வந்துட்டேன்டா. இல்லை போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஐயோ போட்டு சார் தங்கங்களா, விளாசாசையாக ஓடி வந்தால் போட்டுருக்கு. இப்போ போட்டு மேலே ஏறி வந்தாச்சு. பட் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானாக தான் இந்த பக்கம் வந்துட்டேன். அவங்க வேலை பார்க்கட்டும், நான் கொஞ்சம் நேரம் விளாக் எடுத்து முடிச்சுட்டு நான் அவங்ககிட்ட போய் காட்டுறேன். பட் இந்த வியூ பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. பட் ஸ்டில் வெயில் அடித்தாலும் தண்ணிக்கும் இந்த காற்றுக்கும் நல்லா இருக்குது. நான் இப்போ வந்து நார்த் சைடு வந்திருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கரெக்டாக எங்கே இருக்கோம் என்னடா என்னையவே கேட்குறேன்ட்டீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அப்பப்போ இப்படி தான் லாக் ஆகிடுது எனக்கு. அதனால் நம்ம அந்த மாதிரி கேமரா எடுத்து நம்ம பேச கிடையாது. ஆமாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தீங்கன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஓகேங்க, வாட் எவர் இஸ் ஹேப்பன், லைஃப்பில் எல்லாவும் நடக்குது. பட் ஸ்டில் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஹாப்பியாக இருக்கேன்னா அப்போ எங்கடா போனோம் கொஞ்சம் நாளாக ஆளவே காணா வீடியோவில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆமாங்க, அது ஒரு சோக கதை. அது நான் உங்களுக்கு அடுத்தது லாகல நான் சொல்கிறேங்க. நான் அதுக்குள்ளே போய் போட்டு ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. உள்ளே போய் ஓட்டவா, வர்றீங்களா, போகலாமா? சரி வாங்க, அதுக்குள்ளே போகலாம். நம்ம செல்லக்குட்டிகளா, நான் இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் தான் இப்படி உட்காந்துருக்கேன். நல்லா இருக்குங்க. அதோ அந்த பறவை போல ஆட வேணும். ஐயோ பாடுற தப்பாக அடிச்சுக்காதே, கேவலமாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. பட் நல்லா இருக்குது, பயங்கர ஹீட்டாக இருக்குங்க. எப்படி தான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி 10 days 15 days இதுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரில. பட் அதையும் தாண்டி அப்பப்போ ஸ்டெப்பில் ஆடிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஆடிட்டே இருந்தால் வாமிட் மேபி வரும்னு நினைக்கிறேன். நமக்கு எப்படின்னு தெரில, அவங்களுக்கு எப்படின்னு தெரிலங்க. அதாட்டாதான் நல்லா இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே தூங்குற மாதிரி அந்த பெட்டு இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணுறாங்க மீன்ஸ் அந்த ஃபிஷ்ஷுக்கு அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் இருக்குங்களா, ஃபிஷ் கெட்டு போகாமல் இருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டேன், சரி ஓகே போய் எடுத்துக்கப்பான்ட்டாங்க. நல்ல மனசுதாயே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். என்னையா மரக்கட்டையாக இருக்கும்போது புரியும் வந்துருமோ, எப்படி திருப்ப முடியும்? நல்லா இருக்குங்க. ஆனால் உட்காந்து ஜாலியாக போகலாம் போல. கேட்டா சம்மந்தம்லாம் பாட்டுறீங்களா? ஆமாங்க, என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரிலங்க. பயங்கர ஹீட்டாக இருக்குங்க இந்த இடம். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு வெளில போயிடலாம். சரி தங்கங்களா, நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க எல்லோரும். உங்களை எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் ஸ்டில் ரொம்ப நாளாக வீடியோ எதுவும் கொடுக்க முடியல. பட் இப்போ தான் என் வீடியோ கொடுக்கலாம். சரி நம்மளும் இனிமேல் பழைய மாதிரி போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு வந்துட்டேன் மீன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நார்த் சைடு நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதே விலாக எடுத்து போட்டு போவோமே, ஏன் அது போய் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக தான் போயிட்டுருக்கோம், ரோடு சீடுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் போகிறதெல்லாம் சீடு கொடுக்குற மீன்ஸ் எங்களை மீட் பண்ண வர்ற அண்ட் கூட அந்த ஒரு
வே ஆஃப் டாக்கில் ஒரு என்ட்ராக்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் கொடுத்துட்டு அண்ட் அதையும் சரி நாங்கள் ரோட்டில் போகும்போது அங்கங்கே த்ரோ பண்ணாலே போதும், அந்த சைடு ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிரும். அண்ட் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா மறந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ தான் வாங்கிட்டேன். ஸோ நம்ம வந்து வைசாக்கில் வந்திருக்கோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எல்லா இடங்கள்லையும் டன்டடா நம்மளோட கால் தடத்தை பதிச்சுட்டு தான் போகணும். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டிக்கர், என்னோடய லோகோ தான். ஸோ இது வந்து இப்போ எங்கேயாவது ஒட்டுறது எங்கேயாவது ஒட்டணும். சரி இருங்க, ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு இதை சூஸ் பண்ணி ஒட்டணும். அந்த பக்கத்து அவங்க அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே எதுக்கு இறக்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், வந்து பாருங்கள். கோயம்புத்தூர் ஹாய் 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 ப்ரோ. கோயம்புத்தூர் டு நேபாள். So on the way, all are exploring. அன்பு அபிஷியல் vlog. தமிழ்நாடு. சரி ஓகேங்க, அவங்க வேலை பார்க்கட்டும், அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க வந்து 15 days உள்ளே போய் ஸ்டே பண்ண போகிறாங்களாமா. ஸ்டே பண்ண மீன்ஸ் அதாவது மீன் பிடிக்க போகிறாங்க. 15 days எப்பா, என்னால் ஒரு 1/2 hour கூட உள்ளே இருக்க முடியல. எப்படியா 15 நாள் இருக்க போகிறாங்க, எனக்கு இன்னும் புரியல. பட் ஸ்டில் அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி தான் நினைக்கிறேன். லைஃப் ஸ்டைலும் கிடையாது, அவங்களோட இது அப்படி தான் பழகிருக்கும் அவங்களுக்கு. மேபி நம்ம வந்து அப்படி எதுவும் இருந்தது இல்லைல்ல, அதனால தெரியல. பட் அவங்களுக்கு பழகிருக்கலாம். பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஐஸ் க்யூப்ஸில் ஜில்லுன்னு தான் இருக்குது அந்த இடம், அக்கடி ஜில்லுன்னு இருக்குது, இங்கே ஹாட்டாக இருக்குது. நான் எப்படி சொல்லலை, வெளில ஹாட்டாக உள்ள ஜில்லுன்னு சொல்லு ஜில்லா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குங்க, ஜாலியாக பேசுகிறாங்க அவங்க. ஆக்சுவலாக நான் வந்து 2 days ஆச்சு. என் ஃப்ரெண்டு அண்ட் என்னோடய பிரதர் எல்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு நான் 2 days அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு கிளைமேட்டு. வெளில தான் ஆக்சுவலாக சுற்றிட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்றைக்கி பயங்கர வெயில் அடிக்குதுங்க. அதையும் தாண்டி நான் வேறு எஸ்டர்டே நைட்டு தூங்கவே இல்லை, சுத்தமாக தூங்கலையே. கண்ணெல்லாம் ஃபுல் ரெட்டிஷாக இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒரு மாதிரி தான் லேக் ஆகுது. அதுக்கும் இந்த வெயிலுக்கும் எவ்வளோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. உள்ளே போகிறவாங்க. ఓ ఇంజిన్ రూమ్ ట్యాంకులు డీజిల్ ట్యాంకులు 4 డీజిల్ ట్యాంకు, అది డీజిల్ ట్యాంకు, అది డీజిల్ ట్యాంక్. యూ ఆర్ 4 diesel tanks. How many liters of tank? Water. This is water tank. Water tank. Yeah, okay. Okay bro. How many liters of the petrol? Engine oil. ஓகே ப்ரோ. ஆனால் பாருங்க, இத்தினோண்டு இன்ஜின் தாம்பரை கப்பலாக தூக்கிட்டு போகுது. சூப்பரில் மெக்கானிசம். வெல், நான் தான் சொன்னேன், அந்த ஸ்டேரிங்கே வித்தியாசமாக இருக்குது. எங்கே எந்த பக்கம் ஸ்டேரிங் இருக்குது, எந்த பக்கம் எப்படி வளைக்கிறது எப்படின்னு ஒன்றுமே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இதுதான் இன்ஜின் ரூம், பரவாயில்ல, அவங்க உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். எனிவேஸ், காட் கிரேஸில் உங்களோட அந்த ஒரு நல்ல மனசுக்காக ஸோ இதெல்லாம் காட்டுறதுன்றது கண்டிப்பாக காட்டியாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம். ஓகேங்க, நம்ம ஆனால் பயங்கர ஹீட்டாக இருக்குது ப்ரோ. ஆனால் சம் ஹாட் ஹீட், ஹீட் போகும். கை ஹீட் వస్తాయి ఇట్లా రన్నింగ్లో ఇందులో గాలి పాస్ అవుతుంది. సో సీలో కదా గాలి పాస్ అవుతుంది. ఓకే, గాలి ఎక్కువ వస్తుంది కదా. சூப்பர் ப்ரோ. எனக்கு ஒன்றும் புரியலையா, ஆனால் உள்ள சுத்த நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்தால் அவ்வளோ நம்ம ஃப்ளாட் ஆயிரும் ப்ரோ. பார்த்து கேர்ஃபுல். அவரை கேர்ஃபுல் சொல்லிட்டு நான் விழுந்துட்டு நீ கடவுளே. தங்கங்களா லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சுடா, செப்பல் வலிக்குதுடாமா. எப்படி சொல்கிறது, ஆமாம் வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. என் செப்பல் தான் வளர்க்குது. ப்ரோ இருங்க, டெல் மீ. Gear. Bro, gear. Okay. Motor. This speed. Okay. कितना किलोमीटर स्पीड है? We are 6 mile. 6 mile. 6 mile. 6 mile ना?
ఓ 20 లక్షలు. ఇది 60 లక్షలు, 65 లక్షలు, How much? 65 లక్షలు, 65 లక్షలు, 60 lakhs. 65 లక్షలు, 65 లక్షలు. లక్షలు, 65 lakhs. లక్షలు. ఇది 65 லட்சம் ரூபாயா? போட்டு 65 லட்சம் ரூபா. பட் 65 lakhs இருக்கு. வாங்கி ஒரு ஏசி மாட்டிருந்தா ఎంత ఎంత 6 లక్షలు అవుతుంది. 6 లక్షలు సీల్కి అవుతుంది. ఓ వన్ స్టార్ట్ నా 6 లక్షలు, 6 లక్షలు. 6 ಮತ್ತು 5 5 కానీ 6 వెళ్తుంది. Brother, we shall stay in one day. We'll spend money. అంటాడా పోయిட்டு வரதுக்கு வந்து டோட்டலா 5 ல 6 லட்சம். ஹார்பர்ல பார்க்கிங் சார்ஜ் உண்டா? இதுமே பார்க்கிங் में how many? இப்போ போட்னா பார்க்கிங் place, okay? Spend money. మనీ అదే సార్ பார்க்கிங் சார்ஜ் మాట సార్ గవర్నమెంట్ కే గవర్నమెంట్ గవర్నమెంట్ లేదు చార్జ్ ఇది చార్జ్ నో సార్ గవర్నమెంట్ అయితే ఎవరు నో इसलिए एनीवेयर बोट स्टॉप नो प्रॉब्लम ओके ठीक गवर्नमेंट के అయితే ఎవరు हार्बर पढ़ना गवर्नमेंट संबंध brother and the white would means navy. నేవీ. And the white boat is navy. లేదు Navy boat. పాతే ఇక్కడ వచ్చారు మొత్తం లోపల ఉంటాయి పోర్ట్లో నో ఫ్యాన్. ఈ అద్దాలు ఇస్తే గాలి బయటికి వెళ్తే ఓ ఇక్కడ గాలి ఉండదు బయటికి సీలు Okay. பாருங்க கொடூரமாக வெறுத்துருச்சுங்க சீன் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னால் உள்ளே உட்காந்து அவர்கிட்ட பேசக்கூட முடியல. பட் நான் பேசுறது அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவருக்கு புரிய வைக்கிற அளவுக்கு என்னால் எப்படி பேசி புரிய வைக்கிறேன்னு தெரியல. அது எப்படி இங்கிலீஷில் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு. சரி அவருக்கு புரியுற இங்கிலீஷ்லேயே அது தெளிவாக அரைகுறமாக இங்கிலீஷ் சொன்னால் அது எப்படி சொல்லணும்னா அந்த ஆவரேஜ் பீப்புளெலாம் ஒரு ஸ்லாங்கில் சொன்னால் புரிஞ்சுப்பாங்களே அப்படியே சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறான்னு பார்க்குறேன். அப்படி கூட அவருக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நிறையா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க போகலாமா? பார்த்து போயிடலாமா? வரும்போது பார்த்து போகணும் இங்கேயா? அப்போ இந்த பேட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு ஓடிடாதா? புரியலண்ணா குட்டி குட்டி பறவைலாம் வரும்ல வந்து எடுத்து சாப்பிட்டு போயிடாதா? தேங்க்யூண்ணா. பாய் தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய். பார்த்துக்கோங்கண்ணா பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா அந்த கவுரு இவ்வளோ மீன் இது காய வச்சு நிறுத்தா நான் பார்க்குறேன். மீன்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி போட்டாக நிற்கிது. அங்கெல்லாம் பார்த்து பெரிய பெரிய போட்டாக நிற்கிது. நல்லா இருக்கு. இந்த வியூ காட்ட முடியுமா? நான் போகலாம். இதுதான் ஹார்பர் கேட்டு. ஸோ நான் இந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு இதெல்லாம் ஓகேங்க. அழகாக நம்ம ஸ்டிக்கரை பதிச்சாச்சு. சரி நம்ம போயிடலாம். ஓகேங்க. வயசாக யாராவது வந்தீங்கன்னா ஹார்பருக்கு போகிறதால நம்ம லோகோ இங்கே தான் ஒட்டியிருக்கோம். நம்ம வந்துருக்கோம் கால் கடத்தை பதிச்சாச்சு. சரி ஓகேங்க பாய்.